வாய்ப்பை தருவான். நம்ம ஆண்டவர் அப்படித்தான். உடனே பேரை கிறுக்கி போட மாட்டார். அதுக்குதான் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஜட்ஜ்மெண்ட்ல வச்சிருக்கார். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் கிறுக்கி போடப்படும். உங்களுக்கு புரிஞ்சு போடுதா? சரி, கிறுக்கி போடப்படுமா படாதா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:5 பிளாட்டட் அவுட். அந்த பிளாட்டட் அவுட் நடக்குமா? வெளிப்படுத்தல் 3:5 பாருங்க. ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். சரி, அப்ப அப்ப கிறுக்குதல் நடக்குதா இல்லையா? கிறுக்குதல் பிளாட்டிங் அவுட் நடக்குதா இல்லையா? இன்னொரு வசனம் பாருங்களேன். சரி, எப்ப கிறுக்கப்படும்? யாத்திராகமோ கிறுக்குதல் நடக்குமே. 32ஆம் அதிகாரம் போங்க. யாத்திராகமம் 32 வசனம் 33 படிங்க. 33 எல்லாரும் எடுத்துக்காங்க. எப்ப கிறுக்கப்படும்? யாத்திரம் 32. அதாவது யாருடைய பேர் கிறுக்கப்படும்? அப்படிதானமா? கிறுக்கப்படுதல் இருக்குதா இல்லையா? பிளாட்டிங் அவுட் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் அம்மா ஒரு போலியான ஒரு சத்தியம், பொய்யான சத்தியம் என்ன தெரியுமா? ஒன் சேவ் இஸ் ஆல்வேஸ் சேவ். கேள்விப்பட்டீங்களா? ஒன் சேவ்ட் இஸ் ஆல்வேஸ் சேவ். ஒரு முறை நான் ஞானஸ்தானம் எடுத்தாலே என்னோட என்ட்ரியே பரலோகத்துக்குள்ள டைரக்டா நான் உள்ள போயிடுறேன். பரலோகத்துக்கு கேள்விப்பட்டீங்களா? ஒரே முறை ரட்சிப்பு போயிட்டா அவ்வளவுதான். ஏசப்பா திருப்பி எல்லாம் ரட்சிப்பு என்கிட்ட வாங்க மாட்டாருப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க அந்த வசனம் பாருங்க. 33ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். சொல்றாரா இல்லையா? சொன்னவர் யாரு? ஆண்டவர். யாருமா கிறுக்கி போடுறா? அதையும் பாருங்க. எழுதுறவர் யாரு? ஆண்டவர். ஹூ பிளாட்டட் அவுட்? யாரு கிறுக்கி போடுறா? ஆண்டவர் தான் கிறுக்கி போறார். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதாமா? ஆண்டவர் கிறுக்கி போறாரு. ஏன் கிறுக்கி போடுறாரு? இந்த வசனத்துல 3 பதில் இருக்குமா? 3 கேள்விகள் பதில் இருக்கு. ஒண்ணு, இந்த வசனத்துல யாரு கிறுக்கி போடுறா? ஆண்டவர் கிறுக்கி போறார். சரி, வந்து கிறுக்கி போடுதல் இருக்குதா இல்லையா? இருக்கு. இந்த வசனம் சொல்லுது கிறுக்கி போடுதல் இருக்குது. ரெண்டாவது, யார் கிறுக்கி போடுறா? ஆண்டவர் கிறுக்கி போறார். மூணாவது, யாரை கிறுக்கி போடுவேன்னு சொல்றாரு? எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ. சரி, இப்ப பாருங்களேன். அப்ப யாரு பாவம் செஞ்சா அவன் பேர் என்ன செய்யப்படும்? கிறுக்கப்படும். இப்ப நீங்க யோசித்து சொல்லுங்க. ஜட்ஜ்மெண்ட் டேல என் பேர் எப்ப கிறுக்கு போடுதல் நடக்குது? நியாய தீர்ப்பு நாள், ஃபைனல்ல. அது எப்ப? நியாய தீர்ப்பு நாள்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நான் பாவம் செய்யலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாருமே. நம்ம 1798க்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பம். அதெல்லாம் படிக்கிறோம் நம்ம. இப்ப நம்ம எப்ப வாழ்றோம்? 2026. அப்ப நியாய தீர்ப்பின் காலத்துல வாழ்றோமா இல்லையா? நம்ம வாழலாம். இப்ப என்ன நடக்குதாங்க? கிறுக்கி போடுதல் ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்குது. ஆனா போன வாரம் படிச்சோம். என்ன படிச்சோம்? அங்க பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு? உன் பாவங்கள் செவரேட்டி இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுவேன். அவர் ரெடியா நம்மளை மன்னிச்சு கழுவுறதுக்கு